பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். அற்புதங்கள் 1000 என்ற இந்த புது காணொலியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சியை சார்ந்த ஒரு சகோதரன் ஒரு வித்தியாசமான கோடியில் ஒருவருக்கு வரும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வலது காலுக்கு செல்லக்கூடிய ரத்தம் குருணையாய் ரவை போல மாறினது முட்டிக்கு கீழே. பயந்து போய் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்கிருந்த மருத்துவர்கள் சொன்னாங்க அந்த காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பின் நடந்த காரியங்கள், தேவன் எப்படி அந்த பிசாசை, ஒரு பெண்ணினுடைய கிரியையை, மிகப்பெரிய காரியத்தை அடையாளமாக செய்தார். அவருடைய நிலைமை இன்று என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில நான் பகிர போறேன். இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. தேவன் செய்யக்கூடிய அசாத்தியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு இந்த காணொலி விளக்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்க பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். (2021) ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு தாராபுரத்தில் ஒரு ஜெப கூட்டம் அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்தது. உபவாச ஜெபம். காலையில் 4 மணிக்கு எழுந்து அங்கே கடந்து போனோம். 10 மணிக்கு உபவாச ஜெபம் துவங்குது. அநேக டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. அதை ஏற்படுத்தின அந்த வீட்டின் சகோதரி அநேக டீச்சர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மதியம் 2-3 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடந்தது. முடிந்த பிறகு ஒவ்வொருத்தராக வந்து ஜெபித்து கொண்டாங்க. 4-5 மணி ஆனது. நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஜெபம் முடிந்த பிறகு எங்களுக்கு அந்த ஜெபத்தை ஏற்படுத்தின அந்த சகோதரியானவர் எங்களிடத்தில் வந்து, பாஸ்டர், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், நாங்கள் ஒரு ஜெபக்குழுவில் இருக்கோம், அவரும் ஒரு டீச்சர், திருச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். கணவன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போயிட்டார். பெரிய பையனுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. நான் உங்களை குறித்து சொன்னோன்னே எப்படியாவது இந்த ஊழியரை கூட்டிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போய் ஜெபித்து விட்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி காரமடையிலேருந்து வந்திருக்கோம், அங்கே திரும்ப போகணும், இன்னொரு நாள் பார்க்கலான்னு. அவங்க ரொம்ப வற்புறுத்தி, அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கிற, தயவு செஞ்சு வாங்கன்னு. கடந்து போனோம். போகிற வழியில் ட்ரைவ் பண்ணி 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். போய் கொண்டு இருக்கும் பொழுது, நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கண்ணை திறந்து தான் ட்ரைவ் பண்ணுறேன் இல்லையா. ட்ரைவ் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் வருது, தரிசனம். அந்த தரிசனத்தில் ஒரு ஆறு ஓடுவதை தேவன் காட்டுறாரு. அந்த ஆறு நடுவில் அந்த ஓரத்தில் ஒரு படிக்கட்டு, நம்ம கிராமத்துலலாம் இருக்கும் ஒரு ஆறு ஓடும், அங்கே படிக்கட்டு இருக்கும். பெண்களில் போய் குளிப்பதும் துணி துவைப்பதும் ஆண்கள் போய் நீச்சல் அடிப்பதுமான அந்த இடம் படிக்கட்டு. அப்படி ஒரு இடத்தை காமிக்கிறாரு. யாருமே இல்லை. அந்த ஆறு நல்லா ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு பெண்ணானவள் மேலே அந்த ரோட்டு படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய கையிலே ஒரு குச்சி வைத்திருக்காங்க. அந்த குச்சியை எடுத்து அந்த ஆறை தொடுகிறார். அது தொடும் பொழுது அது ஓடி வந்த இடத்துல, அவர் தொடும் இடத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது அது ரத்தமாக மாறுகிறது. இந்த காட்சியை காட்டினார். நான் உடனடியாக இந்த காட்சியை குறித்து நான் என்னுடைய மனைவி போயிட்டு இருந்தோம். என்னோட அந்த எங்களுக்கு ஜெபம் அரேஞ்ச் செஞ்ச அந்த சகோதரி தாராபுரம், அவங்க கிட்ட நான் பகிர்ந்து கொள்றேன், இந்த மாதிரி தேவன் ஒரு காட்சியை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம போகக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதன் தரிசனத்தை தான் ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் மீதி ட்ரைவ் பண்ணும்போது நான் யோசனை பண்ணிக்கொண்டே போறேன். சரியா 9 மணிக்கு திருச்சியில் இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றோம். எங்களை கீழே இருந்து அழைத்து கொண்டு போனாங்க. வார்டில் அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சகோதரன் நல்ல குண்டா இருக்காரு. அவர் பெட் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. எங்களை பார்த்தோன்னே வணக்கம், பிரைஸ் லார்ட்னு சொன்னார். போனேன், உட்காந்தேன். போய் உட்காந்தோடனே நான் சொன்னேன், நான் ஒரு காரியத்தை சொல்லணும். நான் இங்கே ஜெபிக்கும் பொழுது தேவன் எதையாவது வெளிப்படுத்தினா அது குற்ற உணர்வாக எடுத்துக்காம உண்மையா பொய்யான்னு மட்டும் எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க தொடங்கிட்டோம். எதையும் குறிச்சும் பேசல. நான் ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பதாக அந்த இடத்துல நின்று இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்க துவங்குற தேவன் அந்த தரிசனத்தின் பதிலை கொடுத்து விட்டார். இப்போ உடனடியாக ஜெபிக்க துவங்கி விட்டு ஜெபிக்க அங்கே இருக்கவங்கள கதறி முழங்கால் போட்டு கதறி அழுறாங்க. தேவன் சொல்றான், டோன்ட் கோ அண்ட் டச் த பர்சன், அந்த மனிதனை தொடாத. அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அங்கிருந்த ஒரு 7-8 பேரை தொட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் யாருக்காக ஜெபம் பண்ண என்னை கூட்டிட்டு போனாங்கன்னா அவரை தொட வேணாம்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஜெபித்து முடிச்சோன்னு எல்லாம் ஆச்சரியம் பார்க்க, என்ன நோயாளிக்கு ஜெபிக்க வந்துட்டு இவர் மற்றவங்களெல்லாம் தொட்டு ஜெபிக்கிறாரு, நான் இவருக்கு ஜெபம் பண்ணலையே. ஜெபம் முடிஞ்சோன்னா அவங்க கிட்ட ஒன்று கேட்டேன். அவங்க கிட்ட எனக்கு ஒன்று சொல்லுங்க உண்மையை. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை காட்டினா, ஒரு பெண்மணி தன்னுடைய கையில ஒரு கோலை எடுத்துட்டு வந்து ஓடுகிற நதியை தொட்டார். அந்த நதி அதுக்கு பிறகு ரத்தமாய் மாறினது. இப்போ சொல்லுங்க உங்க கணவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அது அதிர்ந்து போன ஒரு காரியம். என்ன பிரச்சனைனா, அந்த சகோதரனுக்கு ஒரு நோய் வந்திருக்கு. கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு வித்தியாசமான இந்த நோயை குறித்து அந்த மருத்துவர்களுக்கே தெரியல, கண்டுபிடிக்க முடியல, மருந்து இல்லை. என்ன நோயின்னு கேட்குறீங்களா? தன்னுடைய சரீரத்தில் போகிற ரத்தத்தில் இந்த வலது காலு முட்டிக்கு கீழே போகிற ரத்தம் மட்டும்
போய் திரும்பும் பொழுது அது ரவை போல மாறுது. இதுதான் நோய். முட்டிக்கு கீழே போகிற ரத்தம் எல்லாம் என்னமா மாறுது? ரவை மாதிரி மாறிடுது. இப்படி ஒரு நோய். இதுக்காகத்தான் அந்த மருத்துவமனையில் கூட்டிகிட்டு வந்து கடைசியாக ஒரு 3 வாரமாக மருத்துவமனையில் வச்சுட்டு வெறும் அது வலி தாங்க முடியும், அப்படியே ஊசி கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருக்குது, வலி தாங்க முடியாமல் வச்சுருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுன்னே தெரியாமல் வெறும் பெயின் கில்லர் மட்டும் போட்டுருந்துருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த நோய் பரவிட்டு மேலே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கீழே பாதத்தில் இருந்து மேலே மேலே ஏறி இப்போ முட்டிக்கு மேலே ஏறிட்டு வருது. அதனால தொடை வரைக்கும் இந்த பாதத்தை காலை, இந்த வலது காலை வெட்டி எடுக்கலனா அது உடம்புறியோ முழுவதும் பரவிடும், உங்கள் கணவர் இறந்து போயிடுவாருன்ட்டாங்க. இப்போ எல்லாரும் மனசு விட்டுட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பம், வெல் டு டூ ஃபேமிலி, எல்லா சம்பாத்தியமும் பணம் எல்லாமே இருக்கு. இவர் ஒரு ஐடியில் வேலை செய்கிறார். திருமணமாய் 7 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹிந்து பிள்ளையத்தை திருமணமாயிருக்கு. அவங்க ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டது, ஆனால் குழந்தை இல்லை. இதில் இப்படி ஒரு கவலை. அவர் மனன் வந்து, நான் வாழும் இடத்துல நான் நொண்டியாய் போனால் என்னால் எப்படி வாழ முடியும், இந்த அவமானத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, பாஸ்டர் 2 நாளுக்கு முன்னாடி 2 முறை செகண்ட் ஃப்ளோர் இங்கே அவங்க இருக்கிற வார்டு ஜன்னலை திறந்து இரவு வேலையில் குதிக்க முயற்சி பண்ணிட்டாரு. நேற்றைய தினத்தில் திடீர்னு படுத்துட்டு இருந்தார், நான் கீழே படுத்துட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, என் மேலே வந்து ஏதோ ஒன்று அமுக்குது, போன்னு இப்படி பிடிச்சி தள்ளி கத்துறாரு. நான் எழுந்து லைட்டு போட்டு என்ன ஆச்சுன்னா என் மேலே ஒன்று வந்து அமுக்குது என்ன அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் புரிந்து கொண்டேன். அது ஒரு பெண்ணால் ஏற்பட்டிருக்கிற ஒரு கிரியை என்பதை, ஒரு பெண்ணால் ஏற்பட்டிருக்கிற கிரியைன்னு புரிந்து கொண்டேன். அவர்கிட்ட கேட்டேன், இதுதான் கிரியை, உண்மையா இல்லையா? he said yes. அவங்க கிட்ட சொன்ன 3 உபவாச ஜெபம் நீங்க நடத்தணும். ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் விடுதலை பண்ணுவார் விசுவாசம் இருந்தா நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னா இந்த மருத்துவமனையில் இருந்தால் ஒண்ணுமே நடக்காது, ஒரு காரியமும் நடக்காது. இல்லையா நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து விட்டு கடந்து வந்துட்டேன். அடுத்த மாதம் எனக்கு கூப்பிட்றாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லி கடந்து போகிறோம். நீங்கள் இந்த காட்சிகளை இந்த ஃபோட்டோஸில் பார்க்குறீங்க. அந்த சகோதரனுக்கு காலுக்கு கீழே அப்படியே கருகருன்னு இருக்கும். இந்த நெற்றியின் நடுமையத்தில் இந்த அளவுக்கு வட்டமாக, பெரிய வட்டமாக கருப்பாக இருக்கும், பொட்டு வச்சது மாதிரி. இந்த பெண்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய அந்த ரெட் கலர் குங்கும பொட்டு மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி இவருக்கு இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும். ஜெபிக்க ஆரம்பிக்கிற தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு சங்கார தூதன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான். ஒரு பெண்ணினாலே மிகப்பெரிய அளவில் ஒரு செய்வனால பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குடும்பம். ஜெபிக்க ஜெபிக்க அழறாங்க. இப்போ அந்த சகோதரனுக்கு தொட்டு ஜெபிக்க இந்த இடத்துல நான் கையை வைக்க, எண்ணெய் எடுத்து வைக்க போகும்பொழுது பெண்ணை போல பேசுகிறார். ஹி ஸ்பீக்ஸ் லைக் அ உமன். ஒரு பெண்ணை போல பேசி இந்த இடத்த தொட விட மாட்டேன்னு என்ன தள்ளி விடுறாரு. கை இந்த இடத்துல கை வச்சா தள்ளி விடுறாரு. ஒரு 1 மணி நேரம் ஜெபித்து இந்த இடத்துல கையை வச்சு ஜெபித்து அப்படியே விழுந்தவர் எழுந்திருச்சாரு. எழுந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கடந்து வந்தேன். 2வது மாதம் போறேன், அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? நோ. உங்களால் நடக்க முடியுதா? காலை ஊன முடியல, இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. அவருடைய நெற்றியை பார்த்தேன், அது கொஞ்சம் மறைந்திருந்தது. ஆண்டவர் உணர்த்துறாரு, ஐம் கோயிங் டு டேக் அவே த ஈவில்னஸ். ஏன்னா அவிசுவாசத்தில் கொஞ்சம் அந்த வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது. ஏன்னா அவங்க போய் சொல்கிறாங்க அவங்ககிட்ட, தே வென்ட் டு ட்ரீட்மெண்ட். வலிக்காக அந்த பெயின் கில்லர் வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன், இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆனாலும் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போங்க, ட்ரீட்மெண்ட்டுங்க, அங்கே முடியலன்னா மறுபடியும் வாங்க. இல்லையா ஆண்டவர் மட்டும் முடியும்னு நினைக்கிறீங்களா? முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஏன்னா இது தேவனாலே கூடும்னு சொன்னேன். அவங்களுக்கு மனஸ்தாபம் ஆயிடுச்சு, சாரி பாஸ்டர். அன்னைக்கு ஜபத்தை நடத்துகிறேன், மறுபடியும் ஹீலிங்கு, டபார்னு விழுறாரு. நான் சொன்னேன், அடுத்த முறை வரும்பொழுது இங்கே இருக்கிற இந்த கருப்பு கலர் முற்றிலுமாக மாறி போய் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். 3வது ஜபத்திற்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும்னு சொன்னேன். என்ன பாஸ்டர்னாரு? நான் சொன்னேன், ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி நாங்கள் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுப்போம், பொருத்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 3வது ஜபத்துக்கு நான் சொன்னேன், நாங்கள் வரமாட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கோம் பாஸ்டர், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கோம். அப்போது அவங்க கிட்ட சொன்னேன், நீங்கள் இங்கே கடந்து வந்துருங்க கோயம்புத்தூருக்கு. மை பெலவட் பிரதர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோ இந்த காட்சிகள் ஃபோட்டோஸில் பார்க்குறீங்க பாருங்க. அந்த சகோதரன் எந்த மருத்துவர் காலை வெட்டி எடுக்கணும், இதை குணமாக்கவே முடியாது என்று சொன்னாரோ, எந்த சகோதரன் தற்கொலை பண்ணிக்கலாம், இனிமேல் வாழ முடியாது, என்னால் நடக்க முடியாது, ஒத்த காலை வச்சு நொண்டி நொண்டி நடந்து அவமான வாழ்க்கை வேண்டான்னு நினைச்சாரோ, அதே சகோதரன் திருச்சியிலிருந்து அவருடைய அந்த பலேனோ காரை ஓட்டிக்கொண்டு இங்கே காரமடைக்கு வந்திருந்தார். அவர் மாத்திரம் வரல, அவருடைய மனைவி, தாய், சகோதரன், அவங்களுடைய குடும்பத்தினர்னு சொல்லி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார். வந்திருந்த அந்த சகோதரனுக்கு நாம இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஊழியருடைய சபையில் கொண்டு போய் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் முடிஞ்சது. வந்து ஒரு ஜெபம் நடக்குது. ஜெபம் நடக்கும்போது சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த சகோதரன் வெள்ளை போட்டு வந்திருக்காரு. வந்து சாட்சி சொல்லி, எனக்கு தேவன் நான் ஜெபித்ததுனால என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் எந்த பாவமும் செய்யாமல் இருந்தேன், ஆனாலும் எனக்கு வந்த இந்த சோதனை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். என் வாழ்க்கை போயிடும்னு நினைச்சேன், ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார்.
அப்படின்னு ஒரு சாட்சி சொல்கிறார். ஜெபம் முடிஞ்சு அவங்க கடந்து சென்றாங்க. இன்னைக்கு 2026, ஐ திங்க் 2023 நான் அவங்கள சந்தித்தேன். இன்னைக்கு 3.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சாட்சியை நான் உங்களோடு பதவிட காரணம், தேவன் அற்புதத்தையும் செய்வார். அதே நேரத்தில் அந்த அற்புதத்தின் மூலமாய் நீங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். அதன் மூலமாக சபை பெருக வேண்டும் என்று நினைப்பார். இந்த சாட்சியை நான் உங்களோடு பதிவிட ஒரு காரணம் உண்டு. இந்த மருத்துவன் முடியாது இல்லை என்று சொல்லுவான். அந்த மருத்துவன் சொல்றதுனால நாம ஒரு தவறான முடிவு எடுப்போம். அவ்வளவுதான். இனிமேல் மருத்துவனும் கைவிட்டுட்டான். இனிமேல் என்னத்தை ஊழியக்காரம்ப ஏதோ எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுவான், என்னத்தை ஜெபம் பண்ணி ஆறுதல் தான் கிடைக்கும், நோயில குணமாகாது, செத்துரு, முடியாது, டை, இட்ஸ் ஓவர். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட மரணக்கட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட செய்வனையின் கட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதர்களோ டாக்டரோ கைவிட்டு இருந்தாலும், என் நேசக்கரம் உங்களை பிடித்து உங்களை நடத்தும். விசுவாசி. இந்த ஜெபம் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த, அதே சமயத்துல தரிசனத்தை தேவன் தரும்பொழுது அதற்கு பிறகு வரக்கூடிய அநேக காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் இன்னும் ஆவிக்குள்ள வளரணும். உங்க வீட்டுல நீங்கள் ஒருவேளை குணப்படுத்தவே முடியாத பிரச்சனையா இருந்தா குணப்படுத்த தேவனால கூடும். விசுவாசத்தை கைவிடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை கோயம்புத்தூர் காரமடையில நம்முடைய ஜெப மையம், தலைமை ஜெப மையத்துல அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடக்குது. பல பேர் பல வியாதிகளோடு பல மாநிலங்களிலிருந்து வந்து கலந்து கொள்றாங்க, விடுதலையோட கடந்து செல்றாங்க. 3வது சனிக்கிழமை விருதுநகர்ல சாத்தூர் என்ற இடத்துல நாம ஒரு ஜெப மையம் ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம், அது தென் தமிழகத்தில் இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்றாங்க. இப்படி 2 ஜெப மையம் தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 2 இடத்துல மட்டும்தான் ஜெபம் நடக்குது. உங்களுக்கு விசுவாசம் இருந்து நிச்சயமா என் வாழ்க்கை மாறணும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, மாறும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இனி ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அந்த 2வது 3வது சனிக்கிழமை ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சாட்சி உங்களை இன்னும் தேவனோட பற்றுதலில் நடக்க, தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க உதவும் என்று விசுவாசிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசத்தோடு காத்திரு. என் தேவன் நிச்சயமாக உன்னை எழுப்புவார், நடத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா குறைந்தது ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இனியும் இதுவரையிலும் இதற்கு முன்பும் அற்புதம் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துங்க. அவரே உண்மையுள்ள தேவன் என்பதை இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இந்த உலகுக்கு அறிவிங்க. இது ஒரு ஊழியமா செய்யுங்க. God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷன். God bless you.